டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இந்த வீடியோ லைஃபுக்கு தேவையான ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, எனக்கு பிடிச்ச சாப்டரில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே லேர்ன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது, அதை ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா 50,000 நான் கம்மியாக சொல்கிறேன், அதுக்கு மேலே கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்புறம் நிஃப்டினா என்ன, பேங்க் நிஃப்டினா என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீட்டிலேருந்தே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்ஸ் வேரியபிள்ஸ் நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிறத நான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக ஷேர் பண்ணுறேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் பே பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்ஸாக ஃபுல்லாக அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபர்தராக நீங்கள் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த டைமில் நீங்கள் வந்து பை பண்ணலாம், எந்த டைமில் செல் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக மறைமுகமாக அவங்க ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டெய்லி ஒரு 1000 ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஓகே, ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் சொல்லணும் அப்படின்னா ரிஸ்க் நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான லாபம் இருக்கும், அதிகமான ரிஸ்க் இருக்கும்போது அதிகமான லாபம் இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நான் பேசிக்ஸாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருமே கற்றுக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணல, பட் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாப்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் சினாரியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாப்டர் தான் ஸ்டாக் மார்க்கெட். நான் எதுக்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லியுமே வந்து ஒரு 15,000 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்டேல ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, டக்குன்னு 5,000 ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒன் டேல வந்து 5,000 லாஸும் எனக்கு ஆச்சு அப்படிம்பாங்க. பட் ஈவனாக பார்க்கும்போது எப்படி எனக்கு தெரிஞ்சு மந்த்லி அங்கே வந்து ஒரு 50,000 கண்டிப்பாக சம்பாதிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கான்செப்ட் தான் நான் பார்த்த வாசி நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயாக அப்படின்னா அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லேர்ன் மார்க்கெட்ஸில் A to Z ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற கோர்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆனால் ஃபீஸ் இதில் காமிச்சிருப்பாங்க, பட் வந்து கண்டிப்பாக அது ஃபீஸ் கிடையாதா. இது எப்படி நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். என்ரோல் நவ் அப்படின்னு இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் மார்க்கெட்ஸில் லாகின் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் பற்றி நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூ வித் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த ஐ அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணி உங்களுக்கான லேர்ன் மார்க்கெட்டுக்கான யூசர் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் லிங்க் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரெஜிஸ்டர் லாகின் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் லாகின் இருக்கும். லாகின் கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு சைன்இன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கார்ட்டில் வந்து A to Z ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதை ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூப்பன் கோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த கூப்பன் கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கூப்பன் கோடில் என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த SB100 அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். SB கேபிட்டலில் 100 டைப் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பேயபிள் வந்து 0ன்னு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக தான் படிக்க போகிறீங்க, 0 ஆகிடும். SB100 கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 0 ஆகும், இல்லைன்னா நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கோ டு மை அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் A to Z ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ உங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ ப்ளேவாக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கே புரிய வரும், இங்கே வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஹெட்செட்டில் போட்டு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 இருக்கும். ஹவு டஸ் த ஸ்டாக் மார்க்கெட் ஹெல்ப் இன் வெல்த் கிரியேஷன், அப்புறம் ரோல் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்னா என்ன, இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 1 by 1 பொறுமையாக அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கிளியர் குவாலிட்டியில் பக்காவாக இருக்கும். நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸை டேரெக்டாக பாருங்கள். அப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, நிறைய சேனலுக்கான வீடியோ ப்ரொவைட்லாம் பண்ணுறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நானுமே நிறைய சேனலில் பார்த்தா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். இதை நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படியும் ஒரு 2 years நீங்கள் நல்லா வெல்லாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபர்தர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இதுவும் ஒரு முக்கியமான பார்ட் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.